வணக்கம் ஜோசியரியா. வணக்கம் வணக்கம். என்ன சமாச்சாரம்? ஜோசியர் வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? ஒரு ஜாதகம் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இது அது இல்ல, விஷயமே வேற. என்னது? சாஸ்திரத்துக்கே சம்மந்தம் இல்லாத விஷயம். புடிங்க. அதாவது இது மேலத்தெரு செட்டியார் பொண்ணோட ஜாதக ஜெராக்ஸ். இதுக்கு பொருந்துற மாதிரி என் பையன் ஜாதகத்தை கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தி ஒரு செட்டப். இது சாஸ்திரத்துக்கு விரோதமானது. தயவு செய்து நீங்க கிளம்புங்க. ஜோசியரையா, சும்மா செஞ்சா தானே சாஸ்திரத்துக்கு விரோதம். இந்தாங்க. இதுக்கு நான் பார்க்க முடியாதுங்க ஐயா. இப்போ பொதுவா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க. உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு மறுப்பு சொல்றது தர்மம் இல்லைன்னு சாஸ்திரம் தான் சொல்லுது. ஆமா. நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். அப்ப வரட்டுமா ஐயா? வாங்க வாங்க. சந்தோஷம். அப்படி ஏங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட சொல்லி தராங்க. நீங்க என்னடான்னா நெத்தி நிறைய போட்டு வச்சுட்டு தர்மம் சாஸ்திரம்னு பேசிட்டு அக்கறம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும் போடி. உதவின்னு கேட்டு வர்றவங்கள மூஞ்சி அடிச்ச மாதிரி அனுப்பி சொல்ற. உதவி செய்யற ஆளை பாருங்க. நோட்டை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானே ஒத்துக்கிட்டீங்க. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. தினமும் சாமி கும்பிட்டு உட்காந்து செய்யற தொழில் இது. இதுல போய் தப்பு பண்ணலாமா? அடி போடி. பல வருஷமா நானும் நியாயமா தாண்டி இருந்தேன். நமக்கு என்னடி கிடைச்சது? நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லாவா இருக்கு? அவளே கஷ்டப்படுறப்ப நான் ஏண்டி தர்ம நியாயம்னு யோசிக்கணும்? போடி. நல்லது பண்ணும்போதே அவ கஷ்டப்பட்டா. இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் பிள்ளைங்களாம் கஷ்டப்பட தான் போகுது.